நாங்கள் ஆங்கில பள்ளிக்கூடங்கள் பலவற்றை நடத்துகிறது அநேகருக்கு தெரியும். கிட்டத்தட்ட 25,000 மாணவர்கள் எங்களுடைய கல்வி ஊழியத்தினாலே பயன்பெற்று வருகிறார்கள். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஹார், அது டெகிரியான்னு சொன்ன ஜெம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூல் இருக்குது. அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, அங்கிள் கல்கத்தாவுக்கு நாங்கள் எக்ஸ்கர்ஷன் போது நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, பிள்ளைகளோடையும் கூட நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை செய்வதற்கு தான் வழின்னு சொல்லிட்டு நான் அவர்களோடு கூட அந்த பஸ்ஸில் போனேன். அந்த நேரத்தில் நாங்கள் கிராண்ட் ட்ரங்க் ரோடில் இருக்கோம், நேஷனல் ஹைவே 2ல் இருக்கோம். ஆனால் போகிற வழியில் பெரிய டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டு ஒரு பெரிய விபத்து நடந்திருந்ததுனால நாங்கள் 10 மணி நேரத்தில் போகிற வழியில் 36 மணி நேரம் எடுத்துச்சு. ஒரு நாள் அவுட்டு. அப்போ நாங்கள் தங்கின இடத்துல போய் அந்த லாட்ஜில் போய் தங்கிட்டு இருக்கும்போது என் பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டேன். 45 பிள்ளைகள் வந்தார்கள். 45 என் மகன் ஒருத்தன் 3வது படிப்பிருந்தான். அவன் மட்டும்தான் சின்ன மட்டும் இல்லை, மற்றவங்க டீனேஜர்ஸ். அவன் மட்டும்தான் கிறிஸ்தவ பிள்ளை. அப்ப அந்த பிள்ளைங்களை கேட்டேம்மா, நம்ம ஒரு நாளை வேஸ்ட் பண்ணிட்டோம். கல்கத்தாவில் எத்தனையோ கடைகளை பார்த்து காட்டி கொடுக்கணும்னு நான் வாழ்ந்துட்டேன், நான் வேஸ்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு என்னது வேணும்? இங்க பிர்லா டெக்னிக்கல் பார்க் இருக்குது, அதுல போனீங்கன்னா ஏராளமான சயின்ஸ் கற்றுக்கொள்ளலாம். விக்டோரியா மஹல் இருக்கிறது, விக்டோரியா மகாராணியுடைய ஒயிட் கிட்டத்தட்ட தாஜ்மஹலை போல பெரிய ஏரியாவில் இருக்குது, அதை பார்க்கலாம். அந்த நாட்களில் பீகார்ல பிளானட்டோரியம் கிடையாது. நீ பிளானட்டோரியம் வந்தா வானம் மீது நட்சத்திரங்களும் கிரகங்களும் எப்படி செயல்படுகிறதுங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு நான் அடுக்கிக் கொண்டே போனேன். அந்த எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து சொன்னாங்க, எல்லா கிறிஸ்தவ பிள்ளைகள் அல்ல. அவங்க சொன்னாங்க, அங்கிள் எங்களுக்கு ஒன்னையும் காட்ட வேண்டாம், மதர் தெரசாவை காட்டுங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தது. ஏன்னா நாங்க முன்னாலே அப்பாயின்மெண்ட் வாங்கல. நான் உடனே நாங்க தங்கி இருந்த ஹோட்டல்ல இருக்கிற ரிசப்ஷனிட்ட போய், ஐயா மதர் தெரசா தங்கி இருக்கிற இடத்துல அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் எப்படி வாங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறியான்னு கேட்டா, அவன் சொன்னா, சார் அப்பாயின்மெண்ட்லாம் வேண்டாம் சார், அங்க செக்யூரிட்டி கார்டே கிடையாது சார், கேட் எப்பொழுதும் திறந்தே இருக்கும். நம்ம ஊர்ல 2 பாட்டு பாடி ஃபேமஸ் ஆனா கேட் மூடியே இருக்கும். ஐயா தூங்குறாருன்னு சொல்ல மாட்டாங்க, ஐயா ஆண்டவரோடு கூட பேசிட்டு இருக்காரு, அது கனெக்ஷன்ல இருக்கிறான்னு சொல்லுவாங்க. நீங்க கதவுல காது வச்சுக்கிறீங்கன்னா கர்ரு இல்லைன்னா தூங்கிட்டு இருக்காருன்னா நீங்க அடிக்கிற நம்பர் என்கேஜ்டுன்னு சொல்லுது. எத்தனை ஊழியக்காரனை பார்த்துருக்கேன் தெரியுமா? கதவுகள் அவங்களுக்கு திறக்காது. ஆனா மதர் தெரசா வேர்ல்டு ஃபேமஸ். அது மட்டும் இல்ல, நோபல் பிரைஸ் பெற்றவர்கள். இந்தியாவில் தன்னுடைய வாலிபத்தையும் தன்னுடைய சக்தியும் ஊற்றி வழங்கின அந்த தாயார் வீடு திறந்தே இருக்கும், நீங்க தாராளமா எந்த நேரம் போகலாம். எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தது. உடனே பஸ்ல ஏத்திக்கிட்டு நாங்க பிள்ளைங்களை போய் கொண்டு நிறுத்தினா, உண்மையாக கேட் திறந்து ஒரு வாட்ச்மேன் இல்லை, நாங்க உள்ள திறந்த வீட்டுல நுழைஞ்ச மாதிரி போயிட்டு அங்க ஒரு நன் போயிட்டு இருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு, சிஸ்டர் வாங்க, எங்களுக்கு மதர் தெரசா பார்க்கணும். அவங்க சொன்னாங்க, முன்னால நிக்கிற ஆம்புலன்ஸ் பார்க்கலையா? அந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்கிறதுக்கு மதரை ஐசி யூனிட்ல கொண்டு சேர்க்கணும்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அவங்களை கொண்டு போறதுக்கு தான் ஆம்புலன்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரே ஏமாற்றம். அப்போ ஒரு பிள்ளை சொல்லிச்சு, அங்கிள் எப்படி இங்கதானே ஸ்ட்ரக்சர் வச்சு கூட்டு போவாங்க, நாங்க இந்த பக்கம் நின்னுக்கிறோம், முகத்தை பார்த்தா போதும். முகத்தை பார்த்தா போதுமா? சரி, நான் 2 பக்கமும் பிள்ளைங்களை நிறுத்தி நாங்க வெயிட் பண்ற நேரத்தில் எங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல பாடுகிற thy loving kindness is better than life. நல்லா கவனிங்க, thy loving kindness better than life, ஜீவனை பார்க்கிலும் மேலானது என்கிற அந்த பாடலை ஆங்கிலத்தில் பாடிச்சிங்க. பாடின உடனே என்ன நடந்ததுன்னு ஒரு ஆச்சரியம் நடந்தது. அங்க இருந்த ஒரு பால்கனி இருந்தது. அந்த பால்கனியில மதர் தெரசா பிள்ளைங்களுக்கு கையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க பிள்ளைங்களுக்கு உடனே உற்சாகம் வந்துச்சு. உடனே ஒரு பாட்டு பாடாங்க, how great thou art, ஆண்டவரே வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே உண்மை போல பெரியவர். இன்னொரு பாட்டை பாடணும்னு மதர் தெரசா இறங்கி வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளையா தொட்ட போதுதான் எனக்கு தெரிஞ்சது, இந்த தாய் ஐசியூக்கு போறதுக்கு ஆயத்தமாகிற வழியிலையும் பிள்ளைங்க சத்தத்தை கேட்டு கீழே இறங்கி வர முடியுமானா அது கிறிஸ்துவின் அன்பு அல்லவா? எங்க பிள்ளைங்களாம் சொன்னாங்க,
அவங்க சொன்னாங்க பெரிய ஹிந்து குடும்பத்திலையும் முஸ்லீம் குடும்பத்திலையும் சர்தார் அந்த குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளைங்க. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்கிள் அங்கிள், கிறிஸ்துவோடு கூட ஒருத்தர் நடந்தா இப்படித்தான் இருப்பான் என்ன. அப்ப இந்த தேசம் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்களும் கிறிஸ்துவை காண்பித்தால் போதும். ஒரு பந்தாவும் கிடையாது. கிறிஸ்து பந்தாவோடு வாழ்ந்தவங்க மட்டும் அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆள் இருக்குது, அவங்களுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். கிறிஸ்து பந்தா பண்ணாரா, என்னதான் பண்ணாருன்னு தனியாக காட்டிக்கலாம். ஏன்னா ஒரு அம்மா தான் இருக்காங்க. நல்ல கவனிங்க, எங்கேயாவது பந்தா பண்ணாரா? பிள்ளைங்க அவற்றை தொடக்கூடாதுன்னு தடுக்கிறான். அவர் பிஸியா இருக்கிறாரு. அவங்கள முதல்ல விடுடா.